அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்றார் ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில புத்தகத்தில் தமிழ் வழி பயின்றலை தொடங்குகிறோம். இப்பொழுது நாம் இந்த முதல் சாப்டர், அதாவது தி இன்டெகிரல் நாலேஜ், யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறதுடைய முதல் அத்தியாயம். அதோட தலைப்பு தி ஆப்ஜெக்ட் ஆஃப் யோகா. அதுல பிசிக்ஸ், அது என்னது, அந்த பிசிக்கலை முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வைட்டலை முடிச்சுட்டு மைண்டுக்குள்ள நுழைய போறோம். ஒவ்வொன்றும் என்ன சொல்றாங்க, அதுக்கு மற்றவங்க எல்லாம் முழுமையா ஒதுக்க பார்ப்பாங்க. அந்த பரம்பரையா வழியா செய்யறவங்க எல்லாம் முழுமையா ஒதுக்க பார்ப்பாங்க. ஆனா ஸ்ரீ அரவிந்தர் எதையுமே ஒதுக்க சொல்ல மாட்டார். அது அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இருக்கும். அதுதான் அங்க இருக்கிறது. மைண்ட் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அது கொஞ்சம் முந்தின படிச்சதையும் படிச்சுட்டு, that consciousness is felt and acts but does not become valid to us in intelligence until we arrive at a higher term of mind, our present summit. The present summit அப்படின்னு சொன்னா ஒடுக்கம், எவல்யூஷனுக்கு எதிர்ச்சொல் இன்வல்யூஷன். எவல்யூஷன்ங்கிறது பரிணாம வளர்ச்சி, இன்வல்யூஷன்ங்கிறது ஒடுக்கம் சொல்லும். எல்லாம் உள்ள இறைவன் இந்த ஜடம் என்ற மேட்டருக்குள்ள ஒடுங்கி இருக்கின்றார். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜடத்துக்குள் ஒரு உயிர் வருகின்றது. அந்த உயிர் வரும்போது அது நம்ம ஓரறிவு, ஈரறிவுன்னு சொல்லி 6 அறிவு, 5 அறிவு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அது வேற மாதிரி நடந்தது. ஜடம் தன்மை தான் அதிகமா இருக்கும். அப்புறம் அது உயிர் விட்டது. அது அடுத்தபடி அதுக்கு பிறகு உள்ளம் என்று வந்தோடனேதான் அதுதான் ஸ்ரீ அரவிந்தர் அவர் பிரசன்ட் சம்மிட் அப்படின்னு சொன்னா உச்சகட்ட நிலையில நம்ம இருக்கோம். ஆனா இதுவே மிகச்சிறந்ததா இல்லையாங்கிறது இப்ப சொல்ல போறாரு. அதனால இப்ப நம்ம அதை படிப்போம். இந்த பத்தியில ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்தந்த பத்தியில அதை பத்தி மட்டும்தான் பேசியிருந்தாரு. அதாவது வைட்டல் மட்டும்தான், பிசிக்கல் மட்டும். இங்க மைண்ட அந்த கடைசி இந்த பேரா முடியும் போது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லுவாரு. மைண்ட் இஸ் ஹியர் apparently a creation of life, but it is really the ulterior, not the ultimate sense of life itself, and what is behind it, and more conscious formulation of its secret. Mind is an expression not of life, but of that of which life itself is a less luminous expression. So mind is here apparently a creation of life. அப்ப அது அப்பேரண்ட்லினா பார்வைக்கு வெளிப்படு தோற்றத்துக்கு என்று சொல்லலாம். அப்போ அந்த எல் கேபிட்டல் போட்டிருக்காரு. அந்த இறை வாழ்வு அல்லது வாழ்வின் தோற்றத்துக்கு பார்த்தா மனம் என்பது பிராணனின் ஒரு படைப்பு போல தோன்றும். ஆனா பட் இட் இஸ் ரியலி, இது எப்படி அந்த நடுவில் அந்த 2 கோட்டு இருக்கிறத நிறுத்திட்டு அப்புறமா அதை சொல்லணும். இட் இஸ் ரியலி தி அல்டீரியர் சென்ஸ் ஆஃப் லைஃப் இட் செல்ஃப் and what is behind it, and a more conscious formulation of its secret. இப்போ அந்த 2 கோட்டுக்கு நடுவில் இருக்கிற வார்த்தை என்னன்னா, நாட் தி அல்டிமேட் போட்டுருக்காரு. அப்ப நம்ம கேட்கும் போது அல்டீரியர் அல்டிமேட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லாத தோன்றும். ஆனா அப்ப இப்படி 2 வார்த்தை அதுல வர குறிப்பா அல்டீரியர் சென்ஸ் இருக்கு, நாட் தி அல்டிமேட் சென்ஸ் ஆஃப் லைஃப்னு படிக்கணும். அப்ப அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்ப்போம் ஒரே நிமிஷம். முதல்ல அல்டீரியர்ங்கிற சொல்லுக்கு உண்டான பார்ப்போம். அல்டிமேட் அல்டீரியர் ரெண்டுக்குமே அடிப்படை பியாண்டுங்கிறது ஒண்ணு இருக்கு. அது மறந்துடக்கூடாது. தாண்டிய ஒரு நிலை அப்படின்னு. லையிங் பியாண்ட் வாட் இஸ் எவிடென்ட், ரிவீல் ஆர் அவோட், எஸ்பெஷலி பீயிங் கன்சீல்ட் இன்டென்ஷனலி so as to deceive an ulterior motive. இப்போ நம்ம இந்த மாதம், நம்ம அன்னை பிறந்த மாதம், நமக்கெல்லாம் அது புனித மாதம் என்பது ஒன்று. ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயோ 10 நாளையோ தமிழ்நாட்டிலேயும் நாங்கள் இருக்கும் புதுச்சேரியிலும் சரி ஒரு தேர்தல் வரப்போகுது. அப்ப அது அந்த அனௌன்ஸ் பண்ண சில விஷயங்கள் செய்ய முடியாது, தடை இருக்கும். புதிய அறிவிப்புகள் அவங்க செய்ய முடியாதவங்கதான் இருக்கும். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த நெருக்கம் வர அவங்க நிறைய அறிவிப்புகள் சொல்லுவாங்க தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி. அப்போ அது இவ்வளவு 5 ஆண்டுகள் செய்யாத விஷயங்கள் இந்த மாதம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா,
என்னவா இருக்கும்? அது அரசியல் தான். அது அல்டிமேட் மோட்டிவ் எல்லாம் நல்லா இருக்கணுமா அப்படின்னா அது கேள்விக்குறியா இருக்கும். அது வாக்காக மாற வேண்டும் அப்படிங்கிறது அல்டீரியர் மோட்டிவ். அதாவது கன்சீல் இன்டென்ஷனலி சோ எஸ் டு டிசீவ். இந்த இடத்துல டிசீவ் வராதுன்னு நான் சொல்றேன். அல்டீரியர்ங்கிறது பொதுவா அல்டீரியர் மோட்டிவ்னா அவன் உள்ள ஏதோ ஒண்ணு வச்சுட்டுதான் அவன் பண்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பார்த்தா அவன் நல்லது செய்யறமா இருக்கும். ஆனா அவனுக்கு அதிகமான பலன் கிடைப்பதற்காக தான் அவன் இந்த செயலை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு இது நம்ம பேசுவோம். அவன் சும்மா சிரிச்சு பேசுறான்னு நம்பிடாத, அவன் ஆக்சுவலா அவன் வேற ஒரு நோக்கத்தோட வரான். லையிங் பியாண்ட் ஆர் அவுட் சைட் தி ஏரியா ஆஃப் இமீடியட் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம இப்ப இருக்கிறத விட அதை தாண்டி ஒரு விஷயத்துல இருக்கும். அக்கரிங் லேட்டர் சப்சிக்வெண்ட் அப்படின்னு போடுறாங்க. சரியா? இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி அப்படிங்கிற பொருள் வரும். ஃபார்தர் அப்படின்னு லாட்டின்ல அதோடைய ரூட் பார்த்தீங்கன்னா ஃபார்தர், அல்டர், அதர் சைடு அப்படின்னு வரும். சரிங்களா? லையிங் beneath, beyond, lying behind, reveal, evidence, suppose. What is beyond what is revealed, evident or suppose. ஈவன் நம்ம பசுத்தோல் போர்த்திய புலி என்று கூட சொல்லலாம். வெளியில பார்த்தா பசுத்தோல் போர்த்தி அதாவது பசு மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது பார்த்தா ஒரு புலியாக இருக்கலாம். அதனால அந்த புலியோட நோக்கம் புல் மேய்வது அல்ல. அது இன்னொரு பசுவையோ இல்ல வேற எதையோ அங்க இருக்கிற ஆட்டையோ மாட்டையோ அடித்து உண்பதுதான் அதோடைய நோக்கமா இருக்கும். அல்டிமேட் அல்டீரியர் அப்படின்னு இன்டென்ஷனலி கெப்ட் கன்சீல் சப்சிக்வெண்ட் ஃபியூச்சர். இந்த இடம் தான் நமக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எதிர்காலத்து அப்படின்னு சொல்ல லையிங் பியாண்ட் ஆர் அவுட் சைட் சம் ஸ்பெசிஃபைட் பவுண்டரி. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த வார்த்தைகளை பார்ப்போம். இப்போ mind is here apparently a creation of life, but it is really the ulterior sense of life. அப்போ அது ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் லைஃப் வச்சுக்கோ. அது அதோடைய நோக்கம். இது ஏமாற்ற தன்மையெல்லாம் இதுக்கு இல்லை, அது கண்டிப்பா கிடையாது. ஆனா நாட் தி அல்டிமேட். அல்டிமேட்ல இறுதின்னு அர்த்தம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்டிமேட் வேற, அல்டீரியர் வேற. ஆனா ரெண்டுமே பியாண்டுங்கிறது அடிப்படை சொல்லா இருக்கும். அது தாண்டிய நிலை அப்படின்னு அல்டிமேட் பா அப்படின்னு இப்ப நிறைய சொல்றது உண்டு. அவங்க அதாவது ஏதாவது ஒண்ணு ரொம்ப சிறப்பா இருக்குன்னா அல்டிமேட். யாரோ ஒரு நடிகர் கொண்டு அல்டிமேட் ஏதாவது சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் அப்படிலாம் போடும்போது அல்டிமேட் ஸ்டார் எல்லாம் கூட போடுறது உண்டு. பீங் லாஸ்ட் இன் சீரீஸ் ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ரஷன். அதாவது அது அந்த வரிசையில அதுதான் இறுதி. இவென்ச்சுவல் இதுதான் நடக்கும். இவென்ச்சுவல்னா அதுதான் இறுதி, அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு மாதிரி. அதே மாதிரி ஃபண்டமெண்டல், எலிமெண்டல், அடிப்படைங்கிற பொருள் எல்லாம் இருக்கும். அட்மோஸ்ட், எக்ஸ்ட்ரீம் அப்படின்லாம் இருக்குது இதுல. அதே மாதிரி அல்டிமேட் பாஸ்ட் அல்டிமேட், அது ஒரு வினைச்சலும் டு கம் டு அன் எண்ட் அப்படிங்கிற பொருள்ல வருது பாருங்க. அல்டிமஸ் அது லாட்டினுடைய சொல்ல வருது. உச்சம் அப்படிங்கிற சொல்ல தமிழ்ல சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. Mind is here apparently a creation of life, but it is really the ulterior sense of life itself, and what is behind it, and more conscious formulation of its secret. ஆனா இதை ஸ்ரீஹர் தெளிவா சொல்லிடுறாரு. Mind is not the ultimate sense of life itself. அப்ப ஆனா ulterior sense of life itself. அப்போ தாண்டிய பிராணனை தாண்டிய ஒன்றுன்னு சொல்லிட்டு, and what is behind it, and a more conscious formulation of its secret. அப்போ அதற்கு அந்த பிராணனுக்கு பின்னால் உள்ளது. அப்புறம் நல்ல ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மனம் வெளிப்படையா தெரியுது இல்லை. அதுக்கு அடுத்த பாயிண்ட், மைண்ட் இஸ் an expression not of life but of that of which life itself is a less luminous expression. பிராணன் என்பதே ஒரு வெளிப்படு தன்மை தான், அது ஒரு ஒளிமிக்க வெளிப்பாடுதான் இல்லை நம்ம சொல்ல முடியாது. இப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்களா, அந்த நல்ல மந்திரங்கள் ஓதுபவர்கள், இந்த யோகா செய்கிறவங்க, அவங்க எல்லாம் முகத்தை பார்த்தா அப்படி ஜொலிக்கும். அதை நம்ம சொல்லுவோம் தேஜஸ், ஒரு லியூமினஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது பிராணன் கண்டிப்பா ஒரு லியூமினஸ் எக்ஸ்பிரஷன் தான், அது சந்தேகமே வேண்டாம். ஆனா மனம் என்பது அதை விட ஒளி பொருந்திய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மைண்ட் இஸ் an expression of a luminous expression, but of that of which life itself is a less luminous expression. அப்போ மைண்டை பார்க்கும்போது
இந்த பிராணன் என்பது குறைந்த ஒளியுடைய ஒரு வெளிப்பாடு, மனம் என்பது பெரிய ஒளிவுடைய பேரொளி மிக்க ஞான ஒளி. ஞானத்துக்கு அடிப்படையே மைண்ட் தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆனா உடனே நம்ம அதையே தலையில தூக்கி வச்சுட்டு, ஏன்னா அது நிறைய பேர் அதை வந்து இந்த இன்டெலிஜென்ஸ், பகுத்தறிவு, அறிவு எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சு மற்றதெல்லாம் குறைத்து ஈவன் யோகங்கள் செய்யறவங்களே பக்தி யோகத்தையோ இல்ல கர்ம யோகத்தையோ குறைவுபட பேசி ஞானத்தை உயர்த்தி பேசுறதுக்கெல்லாம் அடிப்படை இதுதான். ஏன்னா அவங்க வந்து அதுதான் உச்சம் நினைச்சிருவாங்க. அது நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். லைஃப் டிவைன்லயும் நல்லா அது இருக்கும். அது என்னன்னா முதல்ல வந்து இந்த பிசிக்கல் தான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த இதுன்னு சொல்லும் போது அன்னம் பிரம்மா, அன்னமய புருஷான்னு சொல்லுவோம். அது வந்து அதுதான் இறைவன் அப்படின்னு ஒரு தியரி வரும். அதுக்கும் இல்ல பிராணன் பிரம்மா, அப்ப உயிர் தான் பிரம்மன். இல்ல மனம் தான் பிரம்மா அப்படின்னு, மனோமய புருஷா, பிராணமய புருஷா. அடுத்தது நம்மெல்லாம் ஸ்ரீ அரவிந்தர் வழியில இருக்கிறவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா விஞ்ஞானமயம் அப்படின்னு ஒண்ணு. அதுதான் வந்துட்டு சூப்பர் மைண்ட் சொல்லுவோம். அது வந்து மேல இருக்கிற சச்சிதானந்தாவுக்கும் கீழே இருக்கிற இந்த பிசிக்கல், வைட்டல், மென்டல் மூணுக்கும் இடையில இருக்குது. அதுதான் பிரிட்ஜ். அதை தொட்டுட்டோம்னா இதெல்லாம் நமக்கு நல்ல புரிதல் நமக்கு நல்லா இருக்குங்கிறது இதுல பாயிண்ட். சரி, இப்போ வந்து இந்த சென்டென்ஸை திருப்பி படிக்கிறோம். மைண்ட் இஸ் ஹியர் apparently a creation of life, but it is really the ulterior, not the ultimate sense of life itself. What is behind it and a more conscious formulation of its secret. Mind is an expression not of life, but of that which life itself is a less luminous expression. அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் புது பத்தி போறோம். And it, mind also, our mentality, our thinking, understanding part, is not ourselves, is not that, not the end or the beginning. It is a half-life thrown from the infinite. இங்கே அதே தான். ஏன்னா இதே வார்த்தைகள் வைட்டலுக்கும் நம்ம பார்த்தோம், பிராணங்கிற லைஃபுக்கும் பார்த்தோம், பாடிக்கும் பார்த்தோம். அந்த மைண்டுக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாரு, அதோடைய சொற்கள் என்னென்ன, பண்பு என்னென்னு கேட்டா அவர் மென்டாலிட்டினா திங்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். அப்புறம் அவர் திங்கிங் அந்த எண்ணங்கள், எண்ணுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மென்டாலிட்டினா இவன் வந்து சில முடிவுகள்ங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பொருளும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது அவன் மென்டாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம் அவன் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது சரியான பார்வை இல்லைங்கிறது கூட சொல்லுவோம். சரியா? இப்போ காஸ்ட் ஆஃப் மைண்ட்னு இருக்கலாம். அப்புறம் வந்து டேர்ன் ஆஃப் மைண்ட். சில பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே குறை கண்டுபிடிச்சிட்டு குறையே சொல்றதா இருக்கும், இல்ல திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சில பேர் பார்த்தா எப்பவும் பாராட்டிகிட்டே இருக்கிற மாதிரி, எப்பவும் பாசிட்டிவே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்டிமிசம், பெசிமிசம்ங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்துருப்போம். ஆப்டிமிசம் அப்படின்னா இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர்ல பாதி நீர் இருந்துச்சுன்னா நல்லா ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும், பாதி தண்ணி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து மேல பெசிமிஸ்டா தான் பாதி காலியா இருக்கும், முழுசா இருந்ததுனால நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதெல்லாம் வந்து மென்டாலிட்டி. அதாவது காஸ்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா அதோட வார்ப்பு, மனதின் வார்ப்பு. அப்ப டேர்ன் ஆஃப் மைண்ட் அந்த மனம் அப்படி திரும்பி இருக்கிறது. The sum of person's intellectual capabilities are endowment. அப்ப அவர் மென்டாலிட்டி எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்றது உண்டு. இப்ப பாருங்க, சைக்காலஜி ஸ்டேட் ஆஃப் ஆர் குவாலிட்டி ஆஃப் மென்டல் எபிலிட்டி ஆர் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி. அப்ப அதான் அந்த அவருடைய பகுத்தறிவு திறன் அப்படின்னு சொல்லலாம். A way of thinking, mental inclination or character is weird mentality. சில பேர்லாம் வந்து பார்த்தா சில பேர் கிட்ட வந்தாலும் ஓங்கி அடிப்பான். சில பேர் நீங்க பார்த்துருப்பீங்க சினிமால எல்லாம் கூட பாட்டா கிட்ட வந்தாலே எல்லாரும் பயந்து தள்ளி நிற்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு அனுபவம் ஏதோ ஒண்ணு அவங்களை வந்து இருக்கும். எனக்கு இன்னும் சொல்லியிருக்க முன்னே ஒரு தடவை நான் குழந்தையா இருக்கும், அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சதுல வந்து நான் கொஞ்சம் இதா இருந்திருப்பேன். ரொம்ப அந்த போட்டோ எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு வைக்கும். உங்களை பார்த்தாலே நான் பயப்படுவேன், ஐயோ கடிச்சு. அது அவங்களுடைய ஒரு மென்டாலிட்டி, ஒரு கேரக்டர், ஒரு வைட்டல் நேச்சர் எல்லாமே நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல திருப்பி போகும். அதனாலதான் மென்டாலிட்டிங்கிற ஒரு வார்த்தை. அவர் திங்கிங், அவர் திங்கிங் பார்ட், அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட். இப்ப எண்ணும் பகுதி, புரிந்து கொள்ளும், எண்ணுதல் ஒன்று, புரிந்து கொள்ளும் பகுதி. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி அல்டீரியர், அல்டிமேட் அப்படிங்கிற சொல்லலாம் பார்க்கணும். அதோட சொல்லுடைய நுணுக்கம் தெரிஞ்சாதான் ஏன் அவர் அல்டீரியர் போட்டு நாட் தி அல்டிமேட் சென்ஸ் நேம் போட்டாரு அப்படிங்கிறதுலாம் வந்து
அந்த சொல்ல ஆராய்ச்சி பண்ணி ஆழமா போனாதான் நம்ம புரிஞ்சுக்கவே முடியும். அப்போ இங்க என்ன, மைண்ட் இஸ் நாட் அவர் செல்ஃப். மென்டாலிட்டி, திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் பவர் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா மைண்ட் இஸ் ஆல்சோ நாட் அவர் செல்ஃப். செல்ஃப்னா பரமாத்மா. இப்போ மனமே தான் பரமாத்மான்னு நினைச்சிடாதீங்க. அப்ப ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ சுய முன்னேற்ற நூல்கள் எல்லாம் இந்த மனத்தை வந்து மனம் எனும் அரக்கன்னு சொல்லுவாங்க, மனம் என்பது பேராற்றல் மிக்கதும்பாங்க. எல்லாம் ஓரளவுக்கு நீ மனம் போல வாழ்வுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் மனத்தை வந்து உச்சகட்ட தூக்கிட்டு போய் சொல்லுவாங்க. ஆனா தட் இஸ் நாட் அவர் செல்ஃப். அதுதான் நம்மளுடைய செல்ஃப் அல்ல, நம்மளுடைய பரமாத்மாவல்ல, நம்ம ஜீவாத்மாவின் முழுமை அது கிடையாது. இஸ் நாட் தட். இப்போ தத்துவமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தத்துங்கிற சமஸ்கிருத சொல்லணும், இந்த தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடாது. தட்டும் ஒரே பொருள் இருக்குது அது அப்படின்னு. அது கிடையாதுன்னா அது பரமன் கிடையாது, இறைவன் கிடையாது. மைண்ட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த பிகினிங். அது வந்து முடிவும் அல்ல, முதலும் அல்ல. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் அடுக்கு சொல்லணும்னா கீழே வந்து மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு, பிசிக்கல். அதுக்கப்புறம் வைட்டல்ங்கிற லைஃப் இருக்கு. அதுக்கப்புறம் மைண்ட். அப்ப அது மைண்ட் இஸ் ஷுவர்லி நாட் த பிகினிங். அப்ப அதுதான் சரி. இப்ப மைண்ட் வந்துருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இவல்யூஷன் இதுதான் கடைசின்னு சொன்னா நம்ம எல்லாருமே உச்சகட்டத்துல இருப்போம். இதுக்கு மேல வளர்ச்சி தேவையில்லைன்னு நம்ம இருப்போம். யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம உண்மையிலே நான் சொல்லியிருக்க பல முறை, இந்த நம்ம அறையை பார்த்தாலே இந்த மின் விளக்கு எரியுது, பிசிக்ஸ்ல கண்டுபிடிச்ச விஷயங்கள், கெமிஸ்ட்ரியில கண்டுபிடிச்ச விஷயங்கள், இந்த உடையிலிருந்து தலை செய்வத சீப்புல இருந்து இப்ப நம்ம பார்த்துட்டு கம்ப்யூட்டர், செல், அது இது எதை எடுத்தாலும் மைண்டோட உச்சகட்டம் தான் அதுல. ஆனா நம்ம முழுமை பெற்று விட்டோமா, நம்ம நிறைவாக இருக்கிறோமா என்ற கண்டிப்பாக இல்லை. அறிவினால் பல பல இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம், இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனா அது முழுமை கிடையாது. அதனாலதான் இட் இஸ் நாட் த பிகினிங், நாட் தி எண்ட். முதலும் அல்ல, முடிவும் இல்லை. மனம் என்பது முதலும் அல்ல, முடிவும் இல்லை. இட் இஸ் அ ஹாஃப் லைட் த்ரோன் ஃப்ரம் தி இன்ஃபினிட். அந்த முடிவிலி என்ற இறைவனிலிருந்து எரியப்பட்டன்னு சொல்ல, எரி சிதறு எரி அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு சொல்லலாம். ஒரு ஒளி, ஒரு அரை ஒளி, அந்த மாதிரிதான் அது இருக்கு, முழு ஒளி அல்ல. And yet, mind also, our mentality, our thinking, our understanding part is not ourself, is not that, not the end or the beginning. The beginning. It is a half light thrown from the infinite. So, இப்போது நிறைவு செய்வோம். இதையோட தொடர்ச்சியை இந்த பாடம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். மனதை பத்தி அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. அதுல இந்த புத்தே பரதா சத்யுசா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பகவத்கீதையில இருக்கக்கூடிய இது மனம்தான் எல்லாம் என்று சொல்லி, இல்லை அதை எப்படி எல்லாம் நம்ம பண்றோங்கிறதெல்லாம் அதுல வரும். இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.